இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜய் கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் புஸ்லி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார், விஜய் கட்சியினுடைய அரசியல் ஆலோசகர் ஜான் அப்ரஹாம் இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க தீர்மானித்திருக்கின்ற நடிகர் விஜய் கிட்டத்தட்ட புஸ்லி ஆனந்த் உள்ளிட்டவர்களை கட்சியை விட்டே நீக்குகின்ற அளவிற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப் போவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றித்தான் இந்த காணொளியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம். கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு நடிகர் விஜய் வீட்டை விட்டே வெளியே வராமல் ஒரு காணொளியை மட்டும் போட்டுவிட்டு அமைதி காத்து கொண்டிருக்கிறார். எந்த நேரமும் விஜய் மீது கூட நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று சொல்லத்தக்க வகையில் அரசியல் காட்சிகள் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் 3 மாதங்களுக்குள் கரூரில் நடந்த அந்த கோர சம்பவத்தை பற்றி அறிக்கை தர வேண்டும் என்று அரசு தரப்பிலிருந்து அவருக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மிகவும் நெருக்கடியான கட்டத்தில் சோதனை தலைக்கு மேல் இருக்கின்ற நேரத்தில் எதிரிகள் சூழ்ந்து கொண்டு தாக்குகின்ற இந்த நேரத்தில் விஜய் கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் புஸ்லி ஆனந்த், நிர்மல் குமார், ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் நடிகர் விஜய்க்கு அருகிலே இல்லாமல் தலைமறைவாக இருக்கிறார்கள். அதுவும் கரூரிலே அந்த 41 பேர் இறந்த கோர சம்பவம் நடந்ததற்கு பிறகு அங்கிருந்து வெளியேறிய புஸ்லி ஆனந்துடைய மொபைல் போன் இப்பொழுது வரை சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்கிறது. அவருடைய மொபைல் போன் அணைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நிமிடம் வரை அவருடைய மொபைல் போன் ஆன் செய்யப்படவில்லை. அந்த அளவிற்கு தலைமறைவாக இருக்கிறார் புஸ்லி ஆனந்த். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றமும் காத்து கொண்டிருக்கிறது. நீதிமன்றம் புஸ்லி ஆனந்திற்கு முன்ஜாமீன் மறுத்துவிட்டது. அந்த கரூரில் இருந்து தப்பித்த புஸ்லி ஆனந்த் ஏற்காடில் தலைமறைவாக இருந்தார் என்று சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு சத்தியமங்கலம் வனப்பகுதியில் தலைமறைவாக இருந்தார் என்று கூறப்பட்டது. தற்பொழுது வங்க கடலில் ஏதோ ஒரு கப்பலில் தலைமறைவாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இத்தனைக்கும் நீதிமன்றத்தில் ஆஜராகி தன்னுடைய தரப்பில் இருக்கின்ற பிரச்சனைகளை சொல்லி அவர்கள் ஜாமீன் வாங்கலாம். ஆனால் அதற்கு கூட அவர்கள் தயாராக இல்லை. அதை போலவேதான் நடிகர் விஜய் கட்சியை சார்ந்த நிர்மல் குமார் என்கின்ற முக்கிய பொறுப்பாளரும் தலைமறைவாக இருக்கிறார். கரூர் மாவட்டத்தின் விஜய் கட்சியின் மாவட்ட செயலாளருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது. சமூக வலைதள பக்கங்களில் இளைஞர்களுக்கு தவறான வழிகாட்டுகின்ற வகையில் தமிழ்நாட்டிலே புரட்சி வெடிக்கும், புடலங்காய் வெடிக்கும் என்றெல்லாம் ஒரு பதிவை போட்டு தமிழ்நாட்டிலே பிரச்சனையை தூண்டுகிறார், இளைஞர்களுக்கு தவறான வழியை காட்டுகிறார், அவர் கிளர்ச்சியை உருவாக்க பார்க்கிறார் என்று நீதிமன்றம் ஆதவ் அர்ஜுனா மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா டெல்லியிலே இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அங்கிருந்து உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் பெற முயற்சிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. சொல்ல போனால் நடிகர் விஜய் அருகில் அவருடைய கட்சியை சார்ந்த முன்னணி நிர்வாகிகள் யாருமே கிடையாது. இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய ஆதவ் அர்ஜுனா இல்லை, நிர்மல் குமார் இல்லை, புஸ்லி ஆனந்த் இல்லை, நடிகர் விஜய் கட்சியின் அரசியல் ஆலோசகர் ஜான் அப்ரஹாம் இல்லை. இப்படி விஜய்க்கு பக்கபலமாக இருந்து அவரோடு வருமானத்தை பார்த்து கொண்டிருந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாரும் விஜயுடன் இல்லை. இதில் வெறுத்து போன நடிகர் விஜய் இவர்களெல்லாம் தலைவராக இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, இவர்களை வைத்துக் கொண்டு நாம் என்ன சாதிக்க போகிறோம்? நெருக்கடியான காலகட்டத்தில் அவர்கள் அருகிலே இல்லை. தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்கள் நடிகர் விஜயின் மீதும் அவர் கட்சியின் மீதும் அவருடைய நிர்வாகிகள் மீதும் வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் கூட அவர்கள் தனக்கு பக்கபலமாக இல்லாமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தமிழக வெற்றி கழகம் சந்திக்கும் என்று விஜய் நினைப்பதாகவும் ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இன்னும் ஓரிரு மாதங்களில் புஸ்லி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார் போன்றவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டு அவர்கள் சாதாரண உறுப்பினராக மட்டும்தான் நீடிப்பார்கள் என்ற அளவிற்கு விஜய் நடவடிக்கை எடுக்க போகிறார் என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் நடிகர் விஜயுடைய அரசியல் ஆலோசகர்
ஜான் ஆபிரகாம் அவர்களும் கூடிய விரைவில் மாற்றப்பட இருக்கிறார் என்ற செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது. மொத்தத்தில் நடிகர் விஜய் அரசியல் நடத்த தெரியாமல், அரசியல் தெரியாத கத்துக்குட்டிகளை வைத்துக் கொண்டு அவர் அரசியல் நடத்தியதால் வந்த வினை இது. மொத்தத்தில் நடிகர் விஜய் இந்த கத்துக்குட்டிகளை எல்லாம் வைத்துக் கொண்டு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி விடலாம் என்று நினைத்தார். ஆனால் இந்த கத்துக்குட்டிகளால் நடிகர் விஜயுடைய அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது. ஆகவே இவர்களை முதலில் ஓரம் கட்டிவிட்டு கரூரில் நடந்த சம்பவத்திற்கு அவர்கள் மீது பழியை தூக்கி போட்டுவிட்டு தன்னை ஒரு நேர்மையாளனாக, தன்னை ஒரு அரசியலில் அப்பழுக்கற்றவராக, மக்களுடைய மரணத்திற்கு தான் காரணமில்லை என்று காட்டிக் கொள்ள வேண்டும் என்று நடிகர் விஜய் சாதாரண அரசியல்வாதியை போல சிந்தித்து விட்டார். ஆகவே கூடிய விரைவில் ஆதவ் அர்ஜுனா, புஸ்லி ஆனந்த், நிர்மல் குமார் போன்றவர்கள் நடிகர் விஜய் கட்சியில் ஓரங்கட்டப்பட்டு அவர்களுக்கு பதிலாக வேறு இரண்டாம் கட்ட தலைவர்கள் அந்த பொறுப்புக்கு வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.